السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله الشرفاء وأصحابه الكرماء أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين. அருளன்பு பண்பின் அளவற்ற முந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் கூறிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கெல்லாம் சத்திய இஸ்லாம் என்ற உயரிய மார்க்கத்தை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மிகப்பெரிய தத்துவ கிரீடத்தை நமக்கு வழங்கி நம்மை உயரிய அந்தஸ்து உள்ளவர்களாக, உயரிய பண்புள்ளவர்களாக, சன்மார்க்கத்திற்கும் சத்தியத்திற்கும் சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தந்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். நாம் மென்மேலும் நம்முடைய ஈமானில் வளர்ச்சியை எட்டி பிடிப்பதற்காக வேண்டி இறைவனால் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தொழுகை. தொழுகை என்பது 5-10 நிமிடங்கள் குனிந்து நிமிர்வது என்ற பார்வையில் நாம் பார்த்துவிடக்கூடாது. இறைவனுக்கும் இறை அடியானுக்கும் உள்ள தொடர்பாக நாம் காண வேண்டும். இறைவனோடு இறை அடியான் எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை தொழுகை நமக்கு உணர்த்தி காட்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனிலே வல்ல ரஹ்மான் பேசுவான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான். இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, அவனை ஒரு நலவு தொட்டு விட்டால் அவன் தடுத்துக் கொள்கின்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டால் பதறுகிறான். ஒரு நன்மை அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் தடுத்துக் கொள்கின்றான் என்று பேசக்கூடிய இறைவன் சொல்லுவான், இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. நண்பர்களே, நாம் உற்று கவனிக்க வேண்டும். மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை இறைவன் பேசுகிறான். மனிதன் அவசரக்காரன்தான் என்பதை திட்டவட்டமாக சொல்லக்கூடிய இறைவன், நன்மை வந்தால் அந்த மனிதன் என்ன செய்வான், தீமை அடைந்தால் என்ன செய்வான், பிரச்சனை நேரத்தில் எப்படியெல்லாம் பதறுவான் என்பதெல்லாம் வர்ணித்து சொல்லக்கூடிய இறைவன் அருள்மறையில இதையும் பேசுகின்றான், இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. நாம் நிதானித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையாளிகள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள், எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள், இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். நண்பர்களே, அப்படிப்பட்ட அந்த தொழுகையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து, சிதறத்துல் முன்தகாவை கடந்து, அல்லாஹ்வுடைய தர்பாரின் அருகாமையில், அல்லாஹ்விற்கு அருகாமையில் அமர்ந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக பெற்றுக்கொண்டு நம் வரை வந்து சேர்ந்தார்கள். அந்த தொழுகையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளின் இறுதி நொடி வரைக்கும் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடைசி கட்டத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு கடைசி கட்டம், கடைசி நிலை. அவர்களுடைய பாதங்கள் சரியா பூமியில் படவில்லை.
மயக்க இருக்கிறார்கள். மயக்கம் தெளியும் போதெல்லாம் தண்ணீர் ஊத்த சொல்லி அவர்கள் கேட்பார்கள். மயக்கம் தெளிந்த பிறகு தொழுகைக்கு வருவார்கள். இரு சஹாபாக்களுடைய உதவியோடு வருவார்கள். தனியாக நடக்க முடியாது. தன்னுடைய கரங்களை இரு சஹாபாக்களுடைய தோள்கள் மீது போட்டு கொண்டு தன்னுடைய கால்கள் எல்லாம் பூமியில் கோடி இழுத்த வண்ணமாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக வேண்டி? தொழுகையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், ஜமாஅத்தில் நாம் ஐக்கியமாக வேண்டும். அதன் மூலம் வல்ல ரஹ்மானுடைய அன்பிற்கும் அருளுக்கும் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலியாக நாம் ஆகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியிருந்ததின் காரணமாக தன்னோடு பயணித்த தன்னை உற்ற தோழர்கள் சஹாபா பெருமக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த சஹாபாக்கள் அதே போன்று வாழக்கூடிய நிலையில் சஹாபாக்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய சத்திய இஸ்லாமிய சஹாபாக்களும் நம்முடைய இமாம்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். தொழுகை என்ன செய்யும், தொழுகை என்ன கொடுக்கும் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்று மனிதன் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தவறுகளை தவறை திருத்துவதற்கு பிற மனிதனால் முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆனால் வல்ல இறைவன் பேசுவான், நிச்சயமா தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருப்பான மானக்கேடான எல்லா செயல்களையும் தொழுகை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக, பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு காந்தகமாக இந்த தொழுகை இருப்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லுவான் என்று சொன்னால், அந்த தொழுகை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் தொழுகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. எனவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, ஒரு உயரிய பண்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஈருலகிலும் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கும் வல்ல ரஹ்மானின் அன்பை பெறுவதற்கும் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக ஆகுவதற்குரிய வாய்ப்பாக நமக்கு அமையும். மறுமையிலும் கூட வல்ல ரஹ்மானுடைய அருமை தூதர் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய முதல் நிகழ்வை அங்கே பதிவு செய்கிறார்கள். மறுமையில் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி தான். தொழுகையை பற்றி தான். தொழுகை சரியாகிவிட்டால் எல்லா செயல்களும் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார் சொன்னால், தொழுகையுடைய முதல் விஷயமே, மறுமையுடைய முதல் விஷயமே இந்த தொழுகை தான். எனவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையிலே நாம் அதீத கவனம் எடுத்து கொண்டவர்களாக, தொழுகையில் ஐக்கியமானவர்களாக, ஒவ்வொரு நாளும் கடமையான நம் மீது விதியாக்கப்பட்ட ஐந்து வேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் ஒன்று கூடி நேரத்தை நாம் கணக்கிட்டு நாம் தொழுதோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பலன்களை உலகத்திலும் அடைய முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இறைவன் சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா, இறைவன் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப் மௌகூதா, தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது என்பதாக இறைவன் பேசுகின்றான். எனவே இப்படிப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட இந்த தொழுகையை நாம் தவறிவிட்டால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை நண்பர்களே. எனவே நாம் வாருங்கள், நாம் பள்ளிவாசலில் ஒன்றிணைவோம், ஜமாத்தோடு தக்பீர் தஹரிமாவோடு தொழுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அன்பை பெறுவோம். வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.